உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, செருப்பு அறந்து போச்சே. இப்ப என்ன பண்றது? ரத்னா மேடம், அடிக்க மாட்டீங்களே, தைரியமா ஹெல்மெட்டை கட்டலாமா? உனக்கு இங்க என்ன வேலை? ஏங்க, நானே கல்யாணம் ஆகாத ஒரு ஒத்த குரங்கு. ரூமுக்கு போனாலும் வெட்டியா மொபைல தான் நோண்டிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பதிலா இப்படி பைக் எடுத்துக்கிட்டு போய் உங்களை மாதிரி 4 பேர்கிட்ட வாயை கொடுத்தானா வல வலன்னு பேசலாம். டீ கீ குடிச்சிட்டு இருட்டுனதுக்கு அப்புறம் ரூமுக்கு போனா கரெக்டா ஸ்லீப் வருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க நீங்க ஒரு மார்க்கமா நடந்து வரீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏங்க ஏங்க, காலில் ஏதோ அடிபட்டு இருக்கு, ஒரு மாதிரி வில்லன் அஜித் மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷனா இருந்தா உதவி பண்ணி தானே ஆகணும். எனக்கு அடி எல்லாம் படல. அப்புறம் எதுக்குங்க உங்க கால் கேட் வாக் போகுது? ஐயோ, செருப்பு அறந்து போயிடுச்சு. பொது செருப்பு, அதான் அவுத்து விட்டு போக மனசு இல்லாம போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதானங்க மேட்ரு. சரி சரி, வாங்க வாங்க, பைக்ல இருங்க. எதுக்கு? இப்படியே தேய்ச்சி நீங்களும் தேய்ச்சி ரோட்டையும் தேய்ச்சி எவ்வளவு நேரம் நடப்பீங்க சொல்லுங்க? வண்டியில இருங்க, செருப்பு தைக்கிற கடை வரைக்கும் நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. தேவையில்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ. எங்க ஒரு நிமிஷம், ஏங்க இங்க பாருங்க, இப்படி நடந்தா எப்பங்க தைக்கிற இடத்துக்கு போய் சேருவீங்க சொல்லுங்க? பக்கத்துல தான் கடை தெருவு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் தொலை. போயிடுவேன், ஆனா தொலைய முடியாது. ஏங்க என்னங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க? வண்டியில ஏறணும் உங்க ஈகோ குறைஞ்ச போயிடும். இந்த வண்டியில போனா நல்ல காத்தோட்டமா இருக்கும். டிரைவரும் ரொம்ப நல்ல பையன், பொறுப்பா ஓட்டிட்டு போய் உங்களை போக வேண்டிய இடத்துல பத்திரமா இறக்கி விட்டுருவான். யோ, உண்மையிலே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ சாவடிக்காத, உன்னை நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு போ. அது எப்படிங்க போக முடியும்? மனசு கேட்க மாட்டேங்குது. கையில ஊசியோ செருப்பு தைக்கிற நூல இருந்தா நானே உங்க செருப்பு தைச்சு உங்க காலில் மட்டும் உங்களை டக்குனு கொண்டு போய் விட்டுருப்பேன். ஐயோ ஆண்டவா, எதுக்கு எனக்கு இப்படி சோதனை மேல சோதனையா குடுக்கற? ஏங்க, வண்டி நிஜமாவே ரொம்ப வெயிட்டுங்க. கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை யார் என் கூட வர சொன்னா? நான் தான் போன்னு சொல்றேன்ல, கிளம்பு போ. இங்க பாருங்க, விட்டு போக மனசு வரலன்னு சொல்லி கேக்குறேன். அப்படி என்னங்க பிடிவாதம்? நான் என்ன உங்களை கூட்டு போய் ஏதாவது பாழுங்கணத்துல உங்களை வண்டியோட தள்ள போறேன்? எனக்கு உங்க உயிரை விட ஃபர்ஸ்ட் என் உயிர் தாங்க முக்கியம். அதனால சேஃபா தான் வண்டியை ஓட்டுவேன். வாங்க. யோ, ஒரு தடவை சொன்னா புரியாதா? இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு கடுப்புல வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இப்ப வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க? வம்பு இழுத்துட்டு இருக்கனா? ஐயோ மேடம், இங்க பாருங்க, நான் உதவி பண்ணதான் வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். செஞ்ச உதவி வரைக்கும் போதும், கொஞ்சம் போறீங்களா? அவ்வளவுதானே ரத்னா மேடம்? அவ்வளவுதான். சரியா இருக்குன்னு. சரிங்கம்மா. மேடம், செருப்பு பிஞ்சு போறது ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ண துரையன் கிட்ட வந்தது அதுக்கான சொல்யூஷன். பிஞ்ச இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் வரதுக்குள்ள உங்களுக்கு 1000 குழப்பம் இருந்துச்சு. நமக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுது, சொல்யூஷனும் தெரியுது. நீங்க நேரா சொல்யூஷன் கிட்ட வந்தா போதுங்க. அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஐயோ, பிரச்சனை வந்துருச்சுன்னு நம்ம அங்கேயே நின்னா என்ன நடக்கும்னு சொல்லுங்க? செருப்பு பிஞ்சிருச்சுன்னு நாம அதே இடத்துல நின்னு வச்சுக்கோங்களேன், அது சரியா வருமா சொல்லுங்க? புரியுது. தட் இஸ் ஸ்பிரிட்ஸ். அண்ணா, எவ்வளவு ஆச்சுண்ணா? இல்ல இல்ல, பணம் நான் தரேன். பரவாயில்ல, இருங்க. எவ்வளவுண்ணா? எவ்வளவுண்ணே? ஐயோ அம்மா சும்மா இருங்கம்மா. எங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்குறீங்க, உங்க கையில காசு வாங்கினா என் குடும்பம் விளங்குமா? இருக்கட்டுமா, இதே மாதிரி எப்பவுமே என் பிள்ளைகளை பார்த்து படிக்க வச்சிருங்க, அது போதுமா? இது பாருங்கண்ணா, அதுதான் நாங்க சம்பளம் வாங்குறோம். உங்க வேலைக்கு நீங்க காசு வாங்கணும். அப்புறம் என்ன, நீங்க காசு வாங்கிக்கோங்க. ஐயோ, கை வழங்காதீயா, குடும்பமும் வழங்காது. காசு கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க, வைங்க வைங்க. இதுக்கு மேல நம்ம கம்பல் பண்ணோம், அண்ணன் நம்மள அடிச்சாலும் அடிச்சிருவாரு. போயிடலாமா மேடம்? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நாங்க வரோம். ஒரு வாய் காப்பி தண்ணி போட்டு தரலான்னா அவ இன்னும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலமா? இருக்கட்டுண்ணே, நாங்க இன்னும் நாளைக்கு வரோம். சரிங்கம்மா, வாங்க. வரேண்ணே. வாங்கய்யா. ஏங்க, வண்டியில இருங்க.
போலாம் மேடம், உட்காருங்க. அது வந்து கமான், சொல்லுங்க சொல்லுங்க. ஏதோ உங்களுக்கு நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொன்னா நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துப்ப. சொல்லலனாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்க தானே செய்வேன். ஆக என்னை பத்தி பெருமையா 4 வார்த்தை சொல்ல வந்தீங்க தானே? உங்க ஈகோ காரணமா அதை அப்படியே முழுங்கிட்டீங்க தானே? போதும் உன்னுடைய பெருமை பீத்தல் எல்லாம். தேங்க்ஸ் தான் சொல்ல வந்தேன், அம்புட்டுதான். ரொம்ப தேங்க்ஸ். வண்டி எடுத்தா போதும் சாமி, வீட்டுக்கு போகணும். வா. வாங்க, இது நல்ல புள்ளிக்கு அழகு. போலாமா மேடம்? ஏமாமா, காப்பி கூட வேணான்னு வெளியவே உட்கார்ந்து கிடக்கீரு, உள்ள போய் உட்கார வேண்டியதானே? நான் எங்க உட்கார்ந்தா உனக்கு என்ன? நீ போய் உன் வேலையை பார்க்க மாட்டா? சரித்தே, நான் என் வேலையை பார்க்க கடைக்கு வேற யாராவது வந்தாவளா? அதெல்லாம் ஒருத்தரும் வரல. நான் நல்லபடியா தான் உன் கடையை காவா காத்தேன். போதுமா? இன்னைக்கு உங்களுக்கு என்னமோ ஆயி போச்சுன்னு நினைக்க. எனக்கு என்ன? நடுத்தெருவுல அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. இதுக்கு இவளை எப்படி பழி வாங்குறதுன்னே தெரியலையே. அட மிஷின் பாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாங்க வெள்ளக்காட்டா. எங்க வாய் மிஷின் வாய்னா உங்க வாய் என்ன? லொட லொடன்னு ஓடுமே ரோடு ரோலரு, அந்த வாயா? நல்ல ஜோக்கு. நாளைக்கு சிரிக்கிற? ஏட்டி, இவன் வாய் உடைஞ்சு போன டேப் ரெக்கார்டு. இவன் கிட்ட போய் பேசிக்கிட்டு. குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டு வைக்க சொன்னனே, சுடு தண்ணி போட்டு வச்சியா? விறகடுப்பு மேல கொதிச்சிட்டு கிடக்கு. நீ வெளாவி குளிச்சுக்க. வெளாவி வச்சா நீ வாரதுக்குள்ள ஆறிடும்னு அடுப்பு மேலே வச்சிருக்கேன். முதல்ல குளிச்சாதான் நம்ம மேல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். வர வழியில ஒரு அழுக்கு பிடிச்ச மனுஷன் கண்ட அழுக்கெல்லாம் என் மேல வீசிட்டான். அந்த அழுக்கு போற அளவுக்காவது குளிக்கணும். போய் குளி, உன்னாரு வேணாம்னா. சோப்பு தீந்து போச்சு, எடுத்து வச்சியா? நல்ல ஞாபகப்படுத்தின. சோப்பு எடுத்து உள்ளதான் வச்சிருக்கேன். உன் கணக்குல 200 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. நீ எப்ப காசு தர போற? நான் என்ன டீ ஓடிய போக போறேன்? முதல்ல உள்ள வந்து எனக்கு துண்டு எடுத்து கொடு. வாழ வாழன்னு பேசிக்கிட்டு. வாரேன். மாமா, கொஞ்சம் கடைய பாத்துக்கோங்க, நான் வந்துடுதேன். ஹசிக்கி, ஒண்ணும் இல்ல. நீயா ஏதாவது காப்பி தண்ணி குடிக்க வாங்கன்னு கூப்பிடுவேன்னு பார்த்தா அப்படியே படபடன்னு போற. அறிவழகன்னு பேரு வச்சவங்களுக்குலாம் காப்பி குடுக்கறது இல்ல. போயிட்டு நாளைக்கு வாங்க. கல்லிஞ்சக்காரி. டேய் நில்றா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.